அப்ப போதக வரம் என்பது என்ன? எதுக்காக அது? அது மேய்ப்பனுடைய வரத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது? அதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகன். அப்ப ஒரு போதகனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றை விளங்கச் செய்தல், விளங்கப்படுத்துதல், விளக்கிச் சொல்லுதல். இதுதான் போதகம். ரொம்ப சிம்பிள். ஒண்ணு புரியாமல் இருக்கிறது. ஒரு அவருக்கு ஒரு விஷயம் புரியவில்லை, அவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? விளக்கி காண்பிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இந்த விளக்கி காண்பிக்குதல் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தத்தோடு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று மொழிபெயர்ப்பு, இன்னொன்று எளிய நடையிலே அவர்களுக்கு விளக்கி காண்பித்தல். அதாவது ஒரு விஷயத்துக்கு மொழி தெரியாவிட்டாலும் அவங்களுக்கு தெரியாதல்லவா, அப்ப விளக்கி காண்பிக்குதல். சில இடங்களிலே மொழி பிரச்சனை இருக்கலாம். இப்போ உதாரணமா திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். திருக்குறளையும் நாம என்னன்னு சொல்றோம்? தமிழ் தான் சொல்றோம். ஏதாவது ஒரு வார்த்தை அதுல தமிழ் உங்களுக்கு புரியும்? பழைய தமிழ்னு சொன்னா கூட நம்ப முடியலங்கிறேன். சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு தமிழ்ன்ற ஒண்ணு தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு வைப்போம். இப்ப நாம ஒரு வார்த்தை இங்க எழுதி இருக்கிறோம், அதையும் எழுதுவோம், திருக்குறளையும் எழுதுவோம். இது ஏதோ பழங்குடியின் லாங்குவேஜ்ன்றவாரு. தமிழ்னா ஒத்துக்க மாட்டாரு, பழைய தமிழ்னு கூட ஒத்துக்க மாட்டாரு. எந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெகு சிறு வார்த்தைகள் தான் அந்த நம்ம இப்ப பயன்படுத்துகிற தமிழ் அங்க இருக்கும். பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்ன்னு ஒரு குறள் இருக்கு. பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஏதாவது ஒரு வார்த்தை இப்ப நம்ம பயன்படுத்துற வார்த்தையா இருக்கா? இல்ல பிரதர், அப்பண்டம் இருக்கு. பண்டம்னா நாம என்ன நினைச்சுக்குவோம்? தின்பண்டம், இப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஒன்றும் கிடையாது. பீலி அப்படின்னா மயில்னு அர்த்தம். பீலினா மயில். எனக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்தீங்களா? அது ஒரு தமிழ் வார்த்தை. பீலி. பெய், பெய்னா என்ன? இறகுன்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருக்கோமா? சம்பந்தமே மாறி போச்சே. எது தமிழ்? இப்ப கேட்டா தமிழ் பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு ஏதேன் தோட்டத்திலே தமிழ் தாங்க இருக்கு. ஏங்க, திருக்குறள்ல இருக்கிற தமிழை கேட்டாலும் அது தமிழ் மாதிரியே இல்லையே. அந்த அளவுக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இப்ப என்ன பண்ணிட்டோம்? மாத்தி வச்சிட்டோம். ஆகவேதான் திருக்குறளுக்கு நாம் உரை எழுத வேண்டிய அவசியத்தில் தள்ளப்படுகிறோம். ஒரே தமிழா இருந்தாலும் கூட உரை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பாருப்பா, இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லி, அங்கு மொழியும் பழமையா இருக்கிறது, அர்த்தத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்றைக்கு இருந்தவர்களுக்கு இது சாதாரண நடையாய் புரிந்திருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதை விளக்கி கொடுக்கிறோம். அதுதான் போதகனுடைய வேலை. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எளிதாக மொழிபெயர்த்து வைத்திருந்தாலும் கூட சில சமயங்களிலே அவைகள் விளங்கி கொள்ளுவதற்கு கடினமாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவன் சிலருக்கு வரத்தை கொடுக்கிறார், போதக வரத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்யறாங்க? விளக்கி காண்பிக்கிறார். சரி, அப்ப ஒரு சபையில எத்தனை போதகர்கள் இருக்கலாம்? இன்னைக்கு சபையில போதகர்கள் இருக்கிறாங்களா? நான் சொல்ல மேய்ப்பர்களை சொல்லல, டீச்சிங் மினிஸ்டர் சபையில இருக்கிறாங்களா? எப்படி சபையை நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம் பாருங்க. எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள் சொல்லக்கூடிய எல்லா சபையிலையும் ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க. அங்க ஒரு பாஸ்டர் இருப்பாரு, போதகர்னு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஒருத்தரை கூட தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஊழியம் சொல்லிட்டாலே ஒண்ணு அங்க பாட்டு பாடுற ஒரு ஊழியம் இருக்கும், இசை வாசிக்கிற ஒரு ஊழியம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை கீழே ரெடியா உட்காந்துருப்பாரு, அடுத்து அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு. வேற எதுவும் கிடையாது. போதகர்கள் எங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 13 வெர்ஸ் 1 பாருங்க. 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்தியோக பட்டணத்திலுள்ள சபையிலே, அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாத்தீங்களா? ஒரு சபையில எத்தனை பேர் போதகர்களா இருந்திருக்கிறாங்க? ஒரு சபையில. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில நாம் போதகர்களை ஏற்படுத்த குறைஞ்சு போயிட்டோம். ஏன்னா சபையில என்ன இல்லை? பைபிள் ஸ்டடி இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபவாச கூட்டம் இருக்கு, ஆராதனை கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. முறையான பைபிள் ஸ்டடி கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்படி இப்படி வந்துட்டாருன்னு சொன்னா அவர் தன்னை மேய்ப்பராகத்தான் காண்பிக்கிறாரே ஒழிய
போதகரா இல்லை. போதக ஊழியன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், எந்த வேலையும் செய்து கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வசனத்தை கிரமமாக எடுத்து விலக்கி காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய சபையே அதை பற்றினதான புரிதல் இல்லாமல் உங்களை வளர்த்து கொண்டு போகலாம். எச்சரிக்கையாக இருப்போம்.